சூரா அல் மாயிதா மதீனாவில் அருளப்பட்ட கடைசி சூறாக்களில் ஒன்று. இது இஸ்லாமிய சட்டங்களை மிகத் தெளிவாகவும் ஒரு முழுமையான சமூக வழிகாட்டுதலையும் நமக்குக் கொடுத்தது. இதற்கு ஏன் மாயிதான்னு பெயர் வந்தது தெரியுமா? மாயிதா என்றால் உணவு தட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சீடர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்திக்க வானத்திலிருந்து ஒரு விருந்து, அதாவது ஒரு உணவு தட்டு இறங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வும் அந்த அற்புதத்தை நிகழ்த்த சம்மதித்தான். ஆனால் ஒரு கண்டிப்பான எச்சரிக்கையோட, இந்த அற்புதம் நடந்த பிறகு யார் இதை நம்ப மறுக்கிறார்களோ அவர்களுக்கு மிகக் கடுமையான தண்டனை இருக்குன்னு எச்சரித்தான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, உண்மையான நம்பிக்கை அற்புதங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அது நம்ம உள்ளத்தின் உறுதியிலிருந்து வரணும். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறான், உன்னையும் உன் தாயையும் வணங்கச் சொன்னாயா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறார், அவர் அல்லாஹுவை வணங்குவதை மட்டுமே கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு தூதர் மட்டுமே. இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதர், தெய்வீகமானவர் அல்ல. பொறுப்புக்கூறல் தனிநபர்களுக்கு சொந்தமானது. இந்த சூரா பல முக்கியமான சட்டங்களை நமக்கு சொல்லித் தருது. ஹலால் மற்றும் ஹராம் பற்றிய தெளிவான விதிகள் இதில் இருக்கு. அல்லாஹ் அனுமதித்த நல்ல விஷயங்களை நாமளா தடுத்துக் கொள்ளக்கூடாதுன்னும், அதே சமயம் போதைப் பொருள் போன்ற தீமைகளை அது வன்மையா தடை செய்யுதுன்னும் நமக்கு கற்பிக்குது. இதைவிட முக்கியமா கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும், சமூகத்தில் நீதியை நிலைநாட்டணும்னு இந்த சூரா வலியுறுத்துது. ஒரு கூட்டத்தினர் மீது உங்களுக்கு இருக்கும் வெறுப்பு, அவர்களுக்கு எதிராக நீதி செலுத்தாமல் இருக்க உங்களைத் தூண்ட வேண்டாம் என்ற குர்ஆனின் வசனம் இருக்கு. நமக்கு பிடிக்காதவர்களிடம் கூட ஒரு முஸ்லிம் நீதியுடன் தான் நடந்துக்கணும்னு இது கட்டளையிடுகிறது. சூரா இவ்வாறு கூறி முடிகிறது, வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. அல் மாயிதாவின் படிப்பினைகள், நம்பிக்கை அற்புதங்களைச் சார்ந்து இருக்கக்கூடாது. அடையாளங்கள் பொறுப்பை அதிகரிக்கின்றன. நன்றியுணர்வை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கிறார், தெளிவான அறிகுறிகளுக்குப் பிறகு நிராகரிப்பவர்கள் பொறுப்புக்கூறலை எதிர்கொள்ள வேண்டும். அடுத்து மக்காவில் அருளப்பட்ட சூரா அன்னாம். முக்கிய பார்வையாளர்கள் பேகன் குறைஷிகள். இந்த சூரா இஸ்லாத்தின் ஆணிவேரான தௌஹீத், அதாவது ஒரே இறைவன் என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதில் முழு கவனத்தையும் செலுத்துகிறது. அன்றைய அரேபிய சமூகத்திலிருந்த மூட நம்பிக்கைகளையும் பல கடவுள் வழிபாட்டையும் இந்த சூரா மிக கடுமையாக எதிர்க்கிறது. நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாதுன்னு நமக்கு அறிவுறுத்துது. அவர்களுடைய தந்தையர் எதையும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள் என்ற ஒரு கேள்வியின் மூலம் சிந்தித்துப் பார்க்கும்படி, பகுத்தறிவை பயன்படுத்தும்படி குர்ஆன் நம்மை தூண்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அல்லாஹ் நபிக்கு ஆறுதல் கூறுகிறான், மக்கள் உங்களை நிராகரிக்கவில்லை, அவர்கள் உண்மையையே நிராகரிக்கிறார்கள். விசுவாசிகளுக்கான படிப்பினை, சத்தியத்திற்கு எதிர்ப்பு என்பது இயல்பானது. இந்த சூராவோட மிக அழகான பகுதிகளில் ஒன்று நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இறைவனைத் தேடின ஒரு பயணம். அவர் நட்சத்திரத்தை பார்க்கிறார், இதுவா என் இறைவன் கேட்கிறார். அது மறைஞ்சதும் மறைந்து போகிறவற்றை நான் விரும்ப மாட்டேன் என்கிறார். பிறகு சந்திரனையும் சூரியனையும் பார்த்து அவையும் மறைந்ததும் இதெல்லாம் என் இறைவன் இல்லைன்னு உணர்கிறார். பொருள், ஒரு உண்மையான கடவுள் மறைந்து போகவோ அல்லது படைப்பைச் சார்ந்து இருக்கவோ முடியாது. கடைசியாக இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த ஒரே இறைவனின் பக்கம் நான் திரும்புகிறேன் என்று அறிவிக்கிறார். இந்த நிகழ்வு படைப்புகளை வைத்து படைத்தவனை எப்படி அறிவால் தேடிக் கண்டடைவது என்ற ஒரு அழகான பயணத்தை நமக்குக் காட்டுகிறது. வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி நான் என் முகத்தை திருப்பிவிட்டேன். இதுவே இஸ்லாமிய ஏகத்துவத்தின் மாதிரியாக மாறுகிறது. பகுத்தறிவு, பிரதிபலிப்பு, உணர்வுபூர்வமான சமர்ப்பிப்பு. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வழிபாட்டை நிராகரிக்கிறார். இப்ராஹீம் தனது தந்தை ஆசாரை எதிர்கொள்கிறார்.
நீங்கள் சிலைகளை கடவுள்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா? பாடம்: தவறான மரபுகளை கேள்வி கேட்பதன் மூலம் நம்பிக்கை தொடங்குகிறது. இஸ்லாம் குருட்டுத்தனமான மரபுரிமையை அல்ல, பிரதிபலிப்பை ஊக்குவிக்கிறது. அல்லாஹ் சிந்தனைக்கு அழைக்கிறான். விதைகள் வளர்ந்து வருகின்றன. இரவு மற்றும் பகல் சுழற்சிகள், நட்சத்திரங்கள் பயணிகளை வழிநடத்துகின்றன. மழை பூமிக்கு உயிர் கொடுக்கிறது. படைப்பை கவனிப்பதன் மூலம் நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது. மக்கள் நம்பிக்கையையோ அல்லது நிராகரிப்பையோ தாங்களாகவே தேர்வு செய்கிறார்கள். அல்லாஹ் நம்பிக்கையை கட்டாயப்படுத்துவதில்லை. சட்டங்கள் மற்றும் சமூக ஒழுக்கத்திலிருந்து தூய நம்பிக்கை, தவ்ஹீத், வெளிப்பாடு மற்றும் ஷிர்கை நிராகரித்தல் வரை. சட்டங்கள் மட்டும் போதாது, அவை அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று இது கற்பிக்கிறது.